ஓகே, வெல்கம் பேக் டு வனமேல் கார்டனிங் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து சப்போட்டா இந்த செடியில் எவ்வளோ காய்கள் வந்து எடுக்குது. நார்மலாக வந்து ஒரு ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது. எல்லா கொத்துகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எல்லா கொத்துகள்லேயும் பூக்கள் இருக்குது. பட் இந்த காய் நிற்கிறதுன்றது இந்த செடி இருக்கக்கூடிய அந்த கேனு, அதில் நம்ம போடக்கூடிய அந்த சத்துக்கள் தான். ஸோ நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் கவு மேனூர் போடணும், மண்ணும் வந்து கிளறி விடணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளறணும். நம்ம இப்போ இந்த செடியில் பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுடைய பிளான்ட்டில் எவ்வளோ க்ரோத் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேசிக்கான பிளான்ட்டை சப்போட்டா லோ மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ நம்ம அந்த பிளான்ட்டில் எவ்வளோ காய் எடுக்குது நமக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சீசன் இல்லாமல் இந்த சப்போட்டா வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ சப்போட்டா வந்து நமக்கு வந்து 2 செடி வச்சுருக்கோம். கீழே நம்ம வந்து மண்ணிலையும் வந்து நம்ம வந்து ஒரு 2 செடிக்கிட்ட வந்து வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ மண்ணில் அதோடய க்ரோத் வந்து இப்போதைக்கு வந்து சேம் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து சப்போட்டா ஒரு காய் இல்லை, நிறைய காய் காய்ச்சிருக்குது. இந்த செடி தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நல்ல உயரமான செடி தான். பட் ஆனால் வந்து காய் எடுக்கிறது வந்து இப்போ தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு சப்போட்டா தான், காய் தான் இருக்குது நிறைய. ஸோ ஒவ்வொரு கணுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் வந்து பூவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். சப்போட்டாவோட பூவு அண்ட் காயும் அந்த செடியில் நிறைய எடுத்திருக்கு. இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு துளசி வந்து முளைச்சிருக்கு. ஸோ நான் இந்த துளசி விதைகள்லாம் எப்போவுமே வந்து ஒரு செடி நீங்கள் கார்டனில் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பிளான்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல துளசி செடி, இப்போ என்னுடைய வீடு பக்கத்தில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய துளசி செடி முளைஞ்சிருக்கும். கருந்துளசி, நார்மல் துளசி, திருநீற்று பச்சிலை, இதெல்லாமே வந்து காற்றுல ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு விதமான செடிகள் தான். அண்ட் இது மெடிசினல் பிளான்ஸும் கூட. இங்கே வந்து என்னடா பச்சை மிளகாய் செடி இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே ஒரு வாழை வந்து கன்று வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இல்லையா, அந்த வாழை செடி தான். ஸோ இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வீவில் கொஞ்சம் ஒரு பியூட்டிஃபுல் லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால இது நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா இது என்னடா செடி பார்த்திங்கன்னா வந்து இந்த செடியோடவே அன்வான்டாக இது தேவையில்லாமல் வளர்ந்துருக்கு. இது வேஸ்ட்டு செடி தான். ஸோ இது வந்து பச்சை மிளகாய் அண்ட் நம்மளுடைய முருங்கை ஆஸ் யூஷுவல் ஒரு 4 இலைகளோடு வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நம்மளுடைய ரங்கூன் மல்லி கீழே இருந்தது. சரி, நமக்கு வந்து கிரவுண்டில் இருந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ரங்கூன் மல்லி நம்ம கொடி ஏற்றியாச்சு. சரி, இந்த செடியை நம்ம வந்து மாடியில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் இந்த வீவில் அழகாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து செடி மாதிரி வளர்த்து பார்க்கலான்னா, பட் அது க்ரீப்பர் டைப் இல்லையா, அது நமக்கு வந்து செடி மாதிரி வளர்க்காது. ஸோ இந்த சைட் நம்ம வீவ்லூக் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா ஒரு ரோ வந்து நான் செப்பரேட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னென்னா செம்பருத்தி. ஸோ நிறைய செம்பருத்தி அங்கங்கே வந்து பூக்களோட பூத்துட்ருக்கு. ஸோ இந்த செம்பருத்தி செடி எல்லாமே என்னன்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடியெல்லாம் ஒரு குட்டி குட்டி செடியாக இருந்தது. இப்போ என்னென்னா செம்பருத்தி செடி நல்ல பெருசாக வளர்ந்து பூக்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது லைனாக ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து செம்பருத்தி பறிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு. இங்கேருந்து அந்த பக்கம் போகணும். ஸோ அந்த டைரெக்ஷனில் ஒரு 4-5 பூ இருக்குது. அதுக்கப்புறமா அந்த டைரெக்ஷனில் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் வந்து செம்பருத்தியை மட்டும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வைக்கலாம். அப்போது வந்து நமக்கு இந்த காஞ்ச பூக்களெல்லாம் வந்து பறிக்க ஈஸியாக இருக்கும். பூஜைக்கும் நமக்கு வந்து பூக்கள் வந்து ஈஸியாக பறிச்சிட்டு போக ஈஸியாக இருக்குன்றதுனால வந்து செம்பருத்தி மட்டும் தனியாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த சின்ன வேலையை வந்து பார்த்துடலாம். நம்மளுடைய சுண்டக்காய் செடி பாருங்கன்னா, கற்பூரவள்ளி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நம்மளுடைய சுண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் இருந்த இடம்லாம் இப்போ வந்து காய்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. அண்ட் இங்கேயும் வந்து நிறைய காய்
ஸோ ஓவரால் இந்த செடி ஃபுல்லாகவே நமக்கு வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே ஒரு சுண்டைக்காய் செடி நல்லா வளர்ந்து காயெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல தானாக முளைஞ்சிரும். இந்த சுண்டைக்காய் வந்து தானாக செடி எப்போவுமே வந்து தானாக முளைக்கிற செடிக்கு வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ரோட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டைக்காய் செடி இருக்கும். அது ஆடு மாடு எதுவுமே மேயாது. ஸோ அதோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு செடி தான் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட்டுன்னு பார்த்தா சுண்டைக்காய் டயபிட்டிஸ்க்கு அண்ட் வந்து இது ரொம்ப வந்து நல்ல ஒரு ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து சுண்டைக்காய் வந்து ரொம்ப அருமையான ஒரு காய்கறி வகை. ஸோ நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அது ஒரு சீசன் தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரீன் லுக்காக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு 2-3 செடி வைக்கிறதுல வந்து தப்பு இல்லை. ஸோ இப்போ எப்போவுமே வந்து நம்ம கார்டன் வைக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மினிமம் வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் பிளான்ஸ் வைக்கிறீங்கன்னா வந்து ஒரு 2 செடி நீங்கள் ஒரு 2-3 செடி ஒரே சேம் செடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி இல்லைனாலும் ஒரு செடி உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு செம்பருத்தி செடி. ஸோ இதெல்லாமே என்னென்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செப்ரேட் ரோ ஃபார்ம் பண்ணலாம். ரோ ஃபார்ம் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய இந்த பிளான்ட் வந்து நியூ பிளான்ட். இதோட நேம் என்னமோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் வந்து ட்ரை லேண்ட் பிளான்ட் தான். ஸோ அதனால் இந்த செடியோடு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அதில் வச்சுட்டேன். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்குது. இன்டோரும் கூட இது செமி ஷேடோவில் வளருது தான். நான் ஓப்பன் சன்ஷேடில் வச்சுருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் லுக்காக இருக்கா, அண்ட் இது வந்து ப்ரௌன் மெரூன் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே சேர்த்து வைப்போம். அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம கார்டனில் இருந்துட்டு போட்டோம்னா ஒரு 2. அண்ட் நம்மளுடைய நித்தியமல்லி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்குது. இது வந்து செடியாக நான் வளர்க்குறதுனால க்ரீப்பராக ஏறலை. இந்த மாதிரி கொடி ஏறும் போது என்ன பண்ணுவேன்னா நான் உடச்சிருவேன். கொஞ்சம் கூட வந்து ஈவி இறக்கமே இல்லாமல் இந்த மாதிரி உடச்சிருங்களேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நம்ம செடியாக வளர்க்கணுன்னா இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கிளையை வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுடணும். இந்த மாதிரி க்ரீப்பராக கொடியாக ஏறாமல் வந்து உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து செடி மாதிரியே பூக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சு இப்போது எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓவரால் என்னுடைய கார்டன் வந்து க்ரீன் லுக் இருக்கே தவிர பிளான்ஸ் எங்கே எவ்வளோ தூரம் வந்து அது வந்து ப்ராடாக தலை விரிச்சிட்டு ஆடுற ஒரு ஃப்ரீனஸ் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்றது வந்து எனக்கே தெரியல. ஸோ அது அப்படியே மிங்கிள்டாக இருக்குது செடிகளோட செடியாக. ஸோ அந்த ஃப்ரீனஸ் கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய மாடியும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க். மழை இல்லை, இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இல்லாததுனால இன்றைக்கி இந்த ஒர்க்கை பண்ணோன்னா நமக்கு வந்து அழகாக முடிஞ்சிடும். நிறைய இலை சருகுகள் இந்த மாதிரிலாம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா கார்டன் வச்சுருக்கவங்கள இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நாம் கார்டன் வியூவை நம்ம காட்டுறோம். அண்ட் வந்து நிறைய பிளான்ஸஸ்லாம் வந்து நல்ல வந்து எழுந்து நிற்கிற அளவுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கல. பார்த்திங்கன்னா செடிகளோட செடியாக வந்து எந்த செடி எங்கே இருக்குன்னே தெரியல. இப்போ நான் தேடும்போது இந்த செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்றது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீவ் லுக்கில் தான் இருக்குது என்னுடைய கார்டன் இப்போ. ஸோ இந்த கார்டன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கண்டினியூ வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு வழியாக நம்ம கார்டன் நடுவில் இருந்த கேன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த ரோவை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா வந்து இதுக்கு கீழே கொஞ்சம் ட்ரைன் ஷீட் வைக்கணும். ட்ரைன் ஷீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து செம்பருத்தி. ஸோ இந்த மாதிரியான வீவ் லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக ஒரு சின்ன செடியாக வாங்கி வச்சது தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வளர்கிறதுக்கு நிறைய நாள் பிடிச்சிது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ
ஸோ அந்த எண்டு வரைக்கும் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2-3 செடிகள் வந்து கார்டன் குள்ளே தான் இருக்குது. பட் அது என்னென்னா க்ரோ பேக்கில் வச்சதுனால க்ரோ பேக் வந்து எடுக்க முடியல. க்ரோ பேக் வந்து மக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து கேண்டல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 செம்பருத்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 ரோ ஃபார்ம் பண்ண முடியும். நமக்கு இந்த வீவ் லுக் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஃபுல்லாக ஹைபிஸ்கஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் பேஸ்டாக நீங்கள் வைக்கும் போது உங்கள் கார்டனை மேலும் வந்து அழகுபடுத்தலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.